சொன்னாருங்க. நான் அழுவுறேன். தேம்பி தேம்பி, "ஏன் சார் இவ்ளோ நேர்மையா இருக்கணும்? அந்த ஆள ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது. அதோட விட்டுட்டு டிக்கெட்ட வித்தாரா இல்லையா? அது கூட காசே ஒழுங்கா குடுக்காம போயிட்டாரு. அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார். கஷ்டமா இருக்கு சார்." அழுவுறேன். நான் கதை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டர் என்னவோ சின்னது. ஆனால் அதில வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா! எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த கதைய கேட்டு அழுது, அழுது, அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன். சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறத விட்டுட்டு, ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்ளோ நேர்மை என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்ளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படியெல்லாம் அவர கிராஸ் கொஸ்டின்லாம்